பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம சந்தன அலங்காரம் பார்க்குறோம். அதாவது பார்வதி மடியில் பிள்ளையார் உட்கார்ந்துன்ற திருக்கோலத்தில் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அலங்காரங்கள் பார்க்குறோம். பொதுவாகவே ஒரு மூலவர் அலங்காரத்தை இந்த மாதிரி மாற்றி பண்ணலாமா, இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் நிறையா கருத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம இந்த அலங்காரம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, நம்ம ஆசைப்பட்டு சுவாமியை இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடியதான் இந்த அலங்காரம். அதில் ஒவ்வொரு தேசத்துக்கு உண்டான ஆச்சாரங்கள், அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு உண்டான ஆச்சாரங்கள், அந்த ஆகமத்துக்கு உண்டான ஆச்சாரங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அனுஷ்டித்து தான், நம்ம அனுசரித்து தான் எல்லாமே நம்ம இந்த அலங்காரங்கள், பூஜா முறைகள், வஸ்திரம் சாத்துறது, இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஆகையினால் நம்ம இது மாதிரி பண்ணுறது தப்பு, இது மாதிரி மட்டும்தான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. பகவானோட சங்கல்பம் அங்கே அம்பாள் வரணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவள் எப்படியும் வருவாள். ஸோ அதனால் அது அம்பாளுடைய ஒரு கிருப்பை, அம்பாளுக்கு எப்படி தோன்றதோ அது மாதிரி வருவாள். ஆகையினால் இந்த மாதிரி அலங்காரங்கள் அப்படிங்கிறது வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆகமங்கள், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளுடைய பிரேமையால், ஒரு பக்தனுடைய பிரேமைக்காகவே அம்பாள் இந்த மாதிரி காட்சி தரா. அது மாதிரி பண்ணதுக்கும் நிறைய கதைகள்லாம் இருக்குது. ஆகையினால் நம்ம இந்த மூலவர் அலங்காரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 57 வருஷமாக இந்த கோவிலில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அம்பாள் ஏற்றுன்றதுனால தான் இந்த அலங்காரங்கள் பண்ண முடியறது. இந்த மாதிரி அம்பாளும் வரா. ஆகையினால் நம்ம இந்த மாதிரி அலங்காரங்கள் நம்ம பண்ணுறோம்னா, அந்த ரூபத்தில் அம்பாள் பக்தர்களுக்கு காட்சி தரணும்னு முடிவு பண்ணியிருக்கா. அதனால் அந்த மாதிரி வரா. அதனால் இந்த அலங்காரத்தில் என்ன அப்படின்னா, பார்வதி மடியில் பிள்ளையார் உட்கார்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி பார்வதி மடியில் பிள்ளையார் உட்கார்ந்த திருக்கோலம் கிட்டத்தட்ட ஒரு சுமார் 10 விதமான வகைகளில் இந்த மாதிரி அலங்காரங்கள் இருக்குது. ஸோ அந்த அலங்காரத்தில் ஒரு விதம் தான் இப்போ நம்ம பார்க்குறது. அதனால் எப்போதும் போல் நம்ம சந்தனத்தில் அலங்காரங்கள் பண்ணி, சந்தனத்தில் ஹஸ்தம்பாதங்கள்லாம் சுற்றி, அதுக்கு மேலே சந்தனம் சாத்தி, வர்ணங்கள்லாம் சாத்தி, திருவாபரணம் சாத்தி, அலங்காரத்தை நம்ம இந்த மாதிரி பூர்த்தி பண்ணுறோம். இதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஈடுபாடோடு அம்பாளுக்கிட்ட நம்ம பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு அம்பாள் நம்ம மேலேயும் ஈடுபாடோடு இருப்பாள்.